ஹலோ மேடம், பைக் டாக்ஸி. லொகேஷன் வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ, இங்க பாருங்க மேம். இங்க பாத்துட்டேன் மேடம். ஆ, இதோ வரேன். என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க மேடம். கொஞ்சம் சீக்கிரமா போகணும். போயிடலாம் மேடம். ஓட்டு போட கியூல நின்னுட்டு இருந்தேன். புக்கிங் விழுந்ததை கவனிக்கல. சாரி மேடம். கூட்டமா இருக்கும், கியூல வேற நிக்கணும். அதுக்கு தான் மேடம் நான் ஓட்டே போடுறது இல்ல. மேடம், பெண்களுக்கு வாக்குரிமையே கொடுக்காத நாடுங்களுக்கு மத்தியில சுதந்திரம் கிடைச்ச முதல் தேர்தல்ல இருந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த நாடு நம்ம நாடு. வாக்குச்சாவடியில கூட்டமா இருக்குன்னா ஜனநாயகம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் மேடம். பெண்கள் தனி வரிசையில நின்னு ஓட்டு போடவும், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் முன்னுரிமை பெற்று சீக்கிரம் வாக்களிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் வசதி செஞ்சு கொடுத்திருக்கு. ஃப்ரெண்டு வெயிட் பண்றாங்கன்னு கவலைப்படுற உங்களுக்கு உங்க ஓட்டுக்காக நாடு வெயிட் பண்றது தெரியலையா மேடம்? ஓட்டு தான் பெண்களோட உரிமை. மேடம், லொகேஷன் மாத்திட்டேன். நீங்க எலெக்ஷன் பூத்துக்கு போயிடுங்க. வாங்க. வாக்களிப்பது கடமை மட்டுமல்ல, நம் ஜனநாயக உரிமை. கடமையை செய்வோம், உரிமையை காப்போம். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. எனது இந்தியா, எனது வாக்கு.